அமுதன் என்கிற பட்டியல் சமூகத்தை சார்ந்த மாணவன் அடித்து படுகொலை செய்யப்பட்டிருக்காப்புல. இந்துஸ்தான் கோயம்புத்தூர் காலேஜில் படிச்சுட்டு இருக்காப்புல. கிட்டத்தட்ட 20 பேர் கொண்ட ஒரு குழு வந்து அவர் அடித்து படுகொலை செஞ்சிருக்கு. இதற்காக நீதி வேண்டி களத்தில் நின்று போராடிய ஒரே ஒரு கட்சி பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி தான். இதுக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறாங்க. சட்டமன்றத்தில் குரல் கொடுத்த கட்சினாக்கா அதுவும் திமுக மட்டும்தான். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் குரல் கொடுத்துருக்கிறாரு. களத்தில் நிற்கிற அமைப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நீலம் பண்பாட்டு மையத்துக்காக களத்தில் நின்று குரல் கொடுத்துருக்கு. எவிடன்ஸ் கதிர் அவர்கள் களத்தில் போயிருக்கு. அவங்க வச்சு ப்ரெஸ் மீட்லாம் பண்ணியிருக்கிறாரு. அவங்க பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சேனல்னு பார்த்தோம்னா ட்ரைப்ஸ் சேனல் களத்தில் நிற்கிது. ஸோ நம்மளும் நம்மளுடைய சோஷியல் மீடியாவில் நம்ம வீடியோக்களில் பேசும் பொழுது நமக்கு எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அல்லது இதை குறித்து தகவல்கள் வருதோ அதை குறித்து நம்மளும் அமுதனுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நம்மை போன்றனும் பலரும் குரல்கள் எழுப்பிட்டு இருக்கோம். இதை குறிப்பாக பார்க்க வேண்டிய 2 ப்ரெஸ் மீட்டும் முக்கியமான ப்ரெஸ் மீட்டாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கோம். ஒன்று என்னன்னாக்கா அந்த கல்லூரி நிர்வாகம் கொடுத்த ப்ரெஸ் மீட்டு. இன்னொன்று வந்து எவிடன்ஸ் கதிர் அவர்கள் அந்த படுகொலை செய்யப்பட்ட பட்டியல் சமூகத்தை சார்ந்த மாணவன் அமுதன் அவர்களுடைய பெற்றோர்களை வைத்துக்கிட்டு அவர் கொடுத்த ப்ரெஸ் மீட். இந்த 2 ப்ரெஸ் மீட் ரொம்ப முக்கியமான ப்ரெஸ் மீட். இந்த நிர்வாகத்தினுடைய ப்ரெஸ் மீட்டையும் இந்த அமுதனுடைய பெற்றோர்கள் எவிடன்ஸ் கதிரோடு கொடுத்த ப்ரெஸ் மீட் ரெண்டுத்தையும் பார்க்கும் பொழுது நிர்வாகம் என்ன பண்ணுதுனாக்கா நிறைய தவறான தகவலை அந்த ப்ரெஸ் மீட்டில் பேசியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உண்மையை மறைத்து உண்மையை பேசாமல் சில இடங்களில் வாலண்டியராக தவிர்த்து போயிருக்காங்க. அப்போ இது ரெண்டுத்துலேயும் ஏன் இவங்க தவிர்த்து போகணும், ஏன் உண்மைக்கு புறம்பான செய்திகளை தெரிவிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் அமுதனுடைய பெற்றோரை வைத்துக்கொண்டு எவிடன்ஸ் கதிர் கொடுத்த அந்த ப்ரெஸ் மீட்டை பார்க்கும்போது நமக்கு தெரிய வருது. அதனால் இந்த 2 ப்ரெஸ் மீட்லையும் என்ன முன்னுக்கு பின் முரணான தகவல்களை அந்த கல்லூரி நிர்வாகம் பேசியிருக்கு அப்படிங்கிறத இந்த சல்லியாக போட்டு நொறுக்கிட்டீங்களா அந்த நிகழ்ச்சியில் இப்போ நம்ம பார்ப்போம். சல்லியா நொறுக்கிட்டீங்களா. அதாவது அமுதனுடைய அம்மா வர்றாங்க, அஜீஷுடைய அப்பா வர்றாங்க. அவங்கள கூட்டிட்டு போய் நம்மளுடைய மேனேஜிங் ட்ரஸ்டி மேடத்துக்கிட்ட நாங்கள் சொல்ற போது அவங்க வந்து எங்களை கேட்குறாங்க, என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க. கேட்ட உடனே இந்த விஷயத்தை நாங்கள் தெளிவுபடுத்துறோம். இந்த மாதிரி சமையல்காரரை அடிச்சதுனால ப்ராப்ளம் உடனே மேடம் அவங்களுக்கு ஏற்கனவே தகவல் தெரிஞ்சதுனால சமையல்காரரை அடிச்ச விஷயத்துல அவங்க வருத்தத்தோடு இருக்கிறாங்க. அது அவர் என்ன சொல்ல வர்றாருனாக்கா அந்த கல்லூரிக்குள்ள விடுதியில் அந்த சமையல்காரர் இருப்பார் இல்லைங்களா. ஸோ சமையல்காரை வந்து அடிச்சிட்டாங்க 2 பேர், அஜீஸும் அமுதனும் அடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு வந்த குற்றச்சாட்டு. இதில் இந்த குற்றச்சாட்டில் 2 பேருடைய பெற்றோர்களையும் வர வச்சு அவங்க அந்த பிரின்சிபல் மேடம் அல்லது இந்த கமிட்டி இந்த ட்ரஸ்டி இருப்பாங்களா அவங்கள கொண்டு போய் சந்திக்க வைக்கிறாங்க. அப்போ சந்திக்க வைக்கும் பொழுது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அவர் சொல்ல வராரு. ஆனால் என்ன உரையாடல் நடந்துச்சுன்னே கடைசி வரைக்கும் சொல்லலை. அவர் சந்திக்க வச்சோம், அதுக்கப்புறம் டிஸ்மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பெற்றோர் வர வச்சு நாங்கள் 1 வாரமாவது நீங்கள் தம்பியை வந்து வெளில வச்சுக்கணும், நாங்கள் பண்ணது திரும்ப உடனே ரிவர்க் பண்ண முடியாதுன்னு சொல்லி நாங்கள் அனுப்பிச்சிட்டோங்கிற தகவலை தான் சொல்கிறாரு. அப்போ உண்மையிலேயே அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரிய வரணும் இல்லைங்களா. அப்போ உண்மையிலேயே அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் அந்த அமுதனுடைய பெற்றோர் அவங்க தான் அந்த கலந்துரையாடலில் இருந்திருக்கிறாங்க, அந்த அது சம்மந்தப்பட்ட உரையாடலில் பேசியிருக்காங்க. அப்போ அவங்க என்னன்னு சொன்னால் நமக்கே தெரிய வரும். அப்போ அவங்கள வச்சு எவிடன்ஸ் கொடுத்த அந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லி இதை பற்றி என்ன பேசியிருக்காங்கன்றத இப்போ நம்ம கேட்போம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நேற்று முன்தினம் அந்த கல்லூரி நிர்வாகம் சார்பாக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கூட நடத்தப்படுது. அதில் என்ன சொல்றாங்கன்னா, கொல்லப்பட்ட அமுதனும் அவனுடைய நண்பன் அஜிஸும் ஒரு சமையல்காரரை தாக்கிவிட்டதாக தான் ஒரு புகார். இவங்க 2 பேரையும் வர சொல்றாங்க 22ஆம் தேதி. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே 24ஆம் தேதி கல்லூரிக்கு போறாங்க. போன வேகத்தில் உங்க பையன் வந்து சமையல்காரரை தாக்கிட்டாங்க அப்படின்னும் போது அமுதன் சொல்லியிருக்கிறாப்ல, நான் தாக்கிதாக இருந்தா சிசிடி கேமரா காட்டுங்க அப்படின்னும் போது அதுக்கப்புறம் கல்லூரி நிர்வாகம் சொல்லியிருக்காங்க, இல்ல இவன் தாக்கல, கூட இருந்திருக்கான், தாக்கியது வந்து அஜிஸ் தான். இதை அந்த சமையல்காரே வந்து சொல்றாரு. அப்போ அந்த அவங்களை விசாரிக்க கூப்பிடும் பொழுது பெற்றோர்கள் வராங்க. அஜீஸும் அமுதனும் சேர்ந்து அந்த சமையல்காரை தாக்கிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டில் 2 பேருடைய பெற்றோரும் வராங்க. அங்கே அந்த கமிட்டியில் உட்காந்து பேசும் பொழுது இவங்க 2 பேர் தான் தாக்கினதா, அப்போ 2 பேரையும் வந்து நம்ம 1 வாரம் டிஸ்மிஸ் பண்ணுறோம் அல்லது இன்னும் கூடுதலாக டிஸ்மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாங்கனாக்கா, அந்த கல்லூரி அப்புறம் தான் அமுதன் கேட்டிருக்காப்புல, இல்லைங்க நான் தாக்கினதாக இருந்தால் சிசிடிவி ஃபுட்டேஜில் ரெக்கார்டாக இருக்குல்ல, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை காமிங்க அப்படின்னு சொல்லி அமுதன் கேட்குறாப்புல. அதுக்கப்புறம் அந்த கல்லூரி நிர்வாகம் கூட போன கல்லூரி நிர்வாகம் அந்த கமிட்டிகிட்ட சொல்லியிருக்காங்க, இல்லை அமுதன் தாக்கினது வந்து அஜீஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அஜீஸ் மட்டும்தான் தாக்கியிருக்கிறான் அப்படிங்கிறத அதுக்கப்புறம் அதில் தாக்கப்பட்ட அந்த சமையல்காரர் சொல்லியிருக்காப்புல, இல்லை அமுதன் தாக்கினது அஜீஸ் மட்டும்தான், அவர் வந்து அங்கே அந்த ஸ்பாட்டில் இருந்தாப்புலே தவிர அவர் நடிக்கல அப்படின்ட்டு சொல்லியிருக்காப்புல. அப்போ இதுதான் அங்கே நடந்த சம்பவம். என்னன்னாக்கா அந்த சமையல்காரனா அஜீஸுங்கிற ஒரு பையன் போய் அடிச்சிருக்கான். அவன் அடிக்கும் பொழுது அந்த சமயத்தில் அந்த இடத்துல அமுதன் இருந்திருக்கான். ஏன்னாக்கா அஜீஸும் அமுதனும் ஒரே ரூம்மேட்ஸ்.
இப்போ ஒரே ரூம்மேட்ஸ் அப்படிங்கிறதுனால ஒருத்தன் தவறு செய்கிறான் அப்படின்றதுக்காக அதுக்காக அந்த ரூம்மேட்டும் அதுக்காக பலியாக முடியுமா என்ன? இப்போ என் கூட ஒருத்தர் தங்கியிருக்கார் ரூமில், அவர் யார் என்னன்னு தெரியாது, அல்லது நண்பனாக பழகிட்டு இருப்போம், அவனுக்கு சில பர்சனல் ரிஸ்க்கும் எல்லாமே என்கிட்ட ஓப்பனாக சொல்லுவான்னு நம்மளால சொல்ல முடியாது. நம்மள்ட்ட சொல்லாத பல விஷயங்களை மூடி மறைக்கவும் கூடும். அப்படி ஏதோ ஒரு தவறு செய்கிறாங்கனாக்கா அதுக்கு நானே எப்படி காரணமாக இருக்க முடியும்? ஸோ என் மேலே சந்தேகம் வரலாம், இவனுக்கு கூட இருந்திருக்கலாம் அல்லது உதவி செஞ்சிருக்கலாம், இவனுக்கு அதுக்கு ஏன் தொடர்பு இருக்கக்கூடாது அப்படின்னு சந்தேகம் வரலாம். அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணை வைக்கலாம். விசாரணையில் இல்லைன்னு முடிவாயிருச்சுனாக்கா அந்த தவறை எவன் செஞ்சானோ அவன் மேலே மட்டும் தான் நடவடிக்கை எடுக்க முடியும். அவன் என் ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுனாலேயே அந்த தண்டனை எனக்கு கொடுத்தாங்க, அது என்ன சரியான நீதி அது? அப்போ இந்த அஜீஸுங்கிற ஒரு மாணவன் வந்து அவன் மட்டும்தான் தாக்கியிருக்கான். அவனோட ரூம்மேட்டு அமுதன் அப்படிங்கிறனால அந்த இடத்துல அங்கே நின்றுருக்கான் அப்படிங்கிறதுனால அவனையும் இதுக்குள்ளே கோத்து விட்டுருக்காங்க. அப்போ விசாரணையில் தான் சிசிடிவி ஃபுட்டேஜை காமிக்க சொல்கிறாப்புல அமுதன், அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமுதன் தாக்குதலுக்கு உதவியும் பண்ணல, அல்லது தாக்கக்கூடிய சூழலில் அவன் வந்து அங்கே அதை என்டார்ஸ் பண்ணக்கூடிய பையனாகவும் இல்லை அப்படிங்கிறத அது நிர்வாகமும் அந்த கமிட்டிகிட்ட ஒத்துக்கிட்டு இருக்கு. அதில் பாதிக்கப்பட்ட அந்த தாக்குதலுக்கு உள்ளான சமையல்காரரும் அதை சொல்லியிருக்காரு. இது எவ்வளோ பெரிய முக்கியமான பாயிண்ட் இது. ஏன்னா இதை மூடி மறைச்சிட்டு தாக்குனாங்க, அதுக்கு ஒரு கமிட்டி போட்டோம், விசாரணைக்கு வந்தாங்க, நாங்கள் ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது கேட்கும் பொழுது என்ன தோணும்னா மக்களுக்கு, அப்போ அமுதன் வந்து ஏதோ ஒரு வன்முறை சம்பவத்தை செய்யக்கூடிய ஒரு நபர், அப்போ ஒரு அடிதடியில் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு பையன், அப்போ அந்த கோஷ்டி மோதல்ங்கிறது சரிதான். அப்போ இவன் இந்த அஜீஸ் இந்த மாதிரி உள்ள ஒரு 10 பசங்க சேர்ந்துட்டு ஒரு கோஷ்டியாக இருந்திருக்கிறாங்க, அப்போ இன்னொரு கோஷ்டி அந்த மாதிரி இருந்திருக்கு, அப்போ இந்த 2 கோஷ்டிகளில் சண்டையில தான் இந்த கோஷ்டி மோதலில் தான் அவன் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கான் அப்படின்ற ஒரு புரிதலை, தவறான புரிதலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறோம். அந்த தவறான புரிதலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், இதை ஒரு மிஸ்லீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த நிர்வாகம் என்ன பண்ணுது, உள்ளுக்குள்ள அந்த விசாரணையில் அந்த தாக்குதலுக்கு உள்ளான சமையல்காரரே இல்லை அமுதன் அடித்தது அஜீஸ் தான் சொன்னாருங்கிற தகவலை அவங்க மறைக்கிறாங்க. அதோட அந்த கல்வி நிர்வாகமும் அந்த கல்லூரி நிர்வாகமும் அந்த கமிட்டியில் இல்லை அமுதன் தாக்கலை, அஜீஸ் தாங்க தாக்கினா அப்படிங்கிறத கல்லூரி நிர்வாகமும் ஒப்புத்து கொண்டதை அவங்க சொல்லாமல் கடந்து போகிறாங்க. இது ரொம்ப முக்கியமான கேள்வியை அந்த பத்திரிகையாளர் கேட்குறாரு. ஆனால் அந்த கேள்விக்கு அந்த ப்ரெஸ் மீட் பண்ண வந்த நிர்வாகம் சார்பாக வந்து 4 பேர் வந்தாங்க, 4 பேரில் ஒருத்தர் கூட அதுக்கு பதில் சொல்லலை. கேள்வி கேட்குறாங்க, எல்லா மீடியாவிலையும் அந்த கேள்வி ரிசீவ் ஆகுது அப்படின்னாக்கா அந்த எல்லா சேனல்லையும் அது டெலிகாஸ்ட் ஆகும். அப்போ ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்குறாரு. அந்த கல்லூரி நிர்வாகத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் பப்ளிக்கில். அதுக்கு பதில் சொல்ல தான் ப்ரெஸ் மீட்டுக்கும் வந்திருக்காங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் தவிர்த்து போகிறாங்க. கேள்வி கேட்டு மண்டே ஆடிட்டு இந்த பக்கம் திரும்பிட்டு அந்த அம்மாவோ அல்லது பக்கத்தில் இருக்கிறவங்களோ அந்த கேள்விக்கு பதிலே சொல்ல. அவர் கேட்குற கேள்வி என்னன்னா, ஏங்க உங்கள் ஹிந்துஸ்தான் காலேஜின் பெயரை சொல்லி நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலே அவ்வளவு கேஸுகள் ஃபைல் ஆகிருக்கு. உங்கள் காலேஜில் படிக்கிற மாணவர்கள் மீது இந்த கல்லூரி நிர்வாகத்தின் பெயரை வைத்து இந்துஸ்தான் கல்லூரியில் படிக்கிற மாணவர்னு போட்டு ஏகப்பட்ட எஃப்ஐஆர் நிறைய அங்கே ஃபைலாக இருக்குங்களே. இப்போ உங்கள் கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் மீது இவ்வளவு புகார்களும் எஃப்ஐஆரும் இருக்கு, கல்லூரியின் பெயரை போட்டே இருக்கு, குறிப்பாக செயின் ஸ்நாச்சஸ் இது நிறைய இருக்கு கல்லூரி மாணவர்கள் மீது இந்த வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அப்போ இது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. இந்த கல்லூரியின் மீது இந்த குற்றச்சாட்டு எல்லா சேனல் வழியாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்ததுனாக்கா யார் இந்த காலேஜில் தங்களுடைய பிள்ளைகளை வந்து சேர்ப்பா? இப்படியாப்பட்ட ஒரு பொறுக்கித்தனமான வேலைகளை இந்த கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் செய்கிறாங்க, அதை இந்த கல்லூரி நிர்வாகம் கண்டும் காணாமல் இருக்கு அப்படிங்கிற தகவலை இந்த செய்தி ஊடகங்கள் மூலியமாக ஒருத்தர் கேள்வியாக எழுப்புறாரு. அதற்கு இந்த நிர்வாகம் எந்த பதிலையும் சொல்லாமல் மறுப்பும் சொல்லாமல் கடந்து போகுதுனாக்கா அப்போ அது ஆமான்னு அர்த்தமாயிடாதா? அப்போ ஊரில் உலகத்தில் இருக்கிற மாதிரி எவன் இந்த காலேஜில் கொண்டாந்து சேர்ப்பான்? இதில் இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஒருவேளை இந்த குற்றச்சாட்டு பொய்யான குற்றச்சாட்டு, இந்த போலீஸ் ஸ்டேஷனில் புகார்கள் அல்லது எஃப்ஐஆர் இந்த மாதிரி கல்லூரியின் பெயரை வைத்தே இந்த செயின் பறிப்பு அல்லது மற்ற சட்டத்துக்கு புறம்பான செயல்களில் இந்த மாணவர்கள் ஈடுபடுறாங்க அப்படின்னு இவர் சொன்ன குற்றச்சாட்டு பொய்யாக இருக்கும் பட்சத்தில், இல்லைங்க நீங்கள் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இப்படி சொல்கிறீங்க, என் காலேஜ் மேலே இவ்வளோ பெரிய அக்யூசேஷன் வைக்கிறீங்க, நீங்கள் என்ன ஆதாரம் இருக்குது உங்ககிட்ட அப்படின்னு அந்த புகார்கள் இல்லாத பட்சத்தில், அந்த எஃப்ஐஆர் இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு அந்த கோபமாக வந்திருக்கு, அவங்க கேட்டுருக்கணும். அவங்களுக்கு அந்த இடத்துல கோபமும் வரல, அதை மறுத்தும் பேசலை, மௌனமாக அதை கடந்து செல்கிறார்கள். அப்போ அந்த கேள்வியாளர் செய்தியாளர் எழுப்புகிற கேள்வி முழுக்க உண்மை. அப்போ ஒரு செயின் ஸ்நாச்சஸில் ஒரு மாணவர் ஈடுபடுறாரு அல்லது பணப்பறிப்பில் அங்கே ஈடுபடுறாரு அப்படின்னாக்கா என்ன அவசியம் படிக்கிற வயசு அந்த மாணவருக்கு வருது? அவருக்கு தேவையான ஃபீஸை வீட்டிலேருந்து கட்ட போகிறாங்க.
அவருக்கான ஹாஸ்டல் ஃபீஸை அவங்க வீட்டிலேருந்து கட்ட போகிறாங்க, காலேஜில் அவருக்கு என்ன செலவோ அது வீட்டிலேருந்து கொடுக்க போகிறாங்க. இதை தாண்டி செயின் ஸ்நாச் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வழிப்பறி செய்கிற அளவுக்கான கேசஸ்லாம் இருக்குது அந்த பசங்க மேலே அப்படின்னாக்கா, அப்போ அந்த பசங்களுக்கு படிக்கிறதை தாண்டி வேறு ஏதோ சில தீய பழக்க வழக்கங்கள் இருக்குது. அதுக்கு தனிப்பட்ட முறையில் அந்த மாணவர்களுக்கு பணம் தேவைப்படுது. அப்போ அந்த பணத்தை வீட்டில் போயிட்டு நான் கஞ்சா அடிக்கணும், எனக்கு டெய்லி 1000 ரூபா கொண்டு கேட்டால் தருவாங்களா வீட்டில்? நான் அபீன் வாங்கணும், நான் மெத்து வாங்கணும், இல்லை நான் சரக்கு வாங்கணும், டெய்லி சரக்கு போடுற பழக்கம் இருக்குது, எனக்கு காசு கொடுன்னு கேட்டால் தருவாங்களா வீட்டில்? அப்போ இதை மாதிரி ஏதோ சில தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆட்பட்டவங்க தான் படிக்கிற வயசுலேயே அது வீட்டில் காசு வாங்க முடியாது அப்படிங்கிறதுனால வெளியில் இந்த மாதிரி கை நீட்டுறது. இல்லைனாக்கா இதை தாண்டி வேறு என்ன செலவுகள் வரப்போகுது அவங்களுக்கு? இல்லை நான் காலேஜ் ஃபீஸ் கட்டணும், ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக போய் செயின் ஸ்நாச்சஸ் பண்ணுறாங்களா? இப்போ காலேஜ் ஃபீஸ் கட்டணும், ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு மாணவனுக்கு இருக்குனாக்கா அவனை படிக்கணுங்கிற எண்ணத்தோடு தான் அவனுக்கு அந்த எண்ணமும் வரும். இப்போ படிக்கணுங்கிற எண்ணத்தோடு இருக்கிறவனுக்கு செயின் ஸ்நாச் பண்ணணுங்கிற எண்ணம் இருக்காது. அப்போ செயின் ஸ்நாச்சஸ் பண்ணுறாப்புல அல்லது வழிப்பறி பண்ணுறாப்புல அப்படின்னாக்கா அவருக்கு இதை தாண்டி வேறு ஏதோ சில தீய பழக்க வழக்கங்கள் இருக்குது. அதற்கான பணத்தட்டுப்பாடு இருக்குது. அந்த பணங்காசுக்காக வெளியில் போய் ஸ்நாச்சஸ் பண்ணுறதோ அல்லது வழிப்பறி பண்ணுறதோ அப்படின்னாக்கா நீங்கள் சாதாரணமாக ஒரு போதைப் பொருள் வாங்க போகிறீங்கனாக்கா குறைந்தபட்சம் ஒரு 500 ரூபாயாவது ஆகும். 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபா ஆகும்னு வச்சுக்கோங்க. ஒரு நாள் 1000 ரூபானாக்கா ஒரு ஏதோ ஒரு நாள் 2 நாள் பழக்கம் கிடையாது. இது அடிக்ட் ஆகிற பழக்கம் இது. அப்போ மாதம் 30 நாள் உங்களுக்கு தேவைப்படும். அப்போ ஒரு நாளைக்கு 1000 ரூபானாக்கா மாதம் 30 நாளைக்கு 30,000 ரூபா உங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா எல்லார் வீட்லேயும் மாதம் 30,000 ரூபா பேக்கெட் பண்ணி கொடுக்குற அளவுக்கு வசதி இருக்கா? யார்கிட்ட வசதி? ஏங்க நீங்கள் அம்பானி அதானி வீட்டில் எடுத்துக்கிட்டாலுமே உங்களுக்கு மாதம் 50,000 ரூபா அவனுக்கு பேக்கெட் பண்ணி வச்சுக்கலாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. படிக்கிற வயசில் சொல்கிறேன். அவங்களுக்கு என்ன தேவையோ வாங்கி கொடுத்துருவாங்க. அவங்க ஒருவேளை ரொம்ப பணக்காரர் அப்படின்னாக்கா காலேஜ் போகிறதுக்கு ஒரு டிரைவர் போட்டு கார் போட்டு அனுப்புவாங்க. காரில் போயிட்டு வரலாம் அவர், அவ்வளோதான். மற்றபடி இந்த பேக்கெட் மணிக்கு 1 லட்ச ரூபா வச்சுக்க 2 லட்ச ரூபா வச்சுக்கலாம் அப்படி கொடுத்தாங்க அந்த புள்ள கெட்டு போயிடும். படிக்கிற வயசில் உனக்கு எதுக்கு 30,000 ரூபா 50,000 ரூபா தேவைப்பட போகுது? காலேஜுக்கு போகிற, படிக்கிற, வீட்டுக்கு வர்ற, சாப்பாட்டுக்கு இல்லை ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற அல்லது அங்கே ஏதோ சின்ன சின்ன செலவுகள்னாக்கா அதுக்கு என்னென்ன கேட்டு தான் வீட்டில் கொடுத்து அனுப்புவாங்க. அப்போ செயின் ஸ்நாச் பண்ணுறான் அந்த காலேஜில் படிக்கிறவன் அப்படின்னா அப்போ அவனுக்கு ஏதோ தீய பழக்க வழக்கங்கள் இருக்குது. அதைத்தான் இந்த படுகொலை செய்யப்பட்ட அமுதன் என்கிற பட்டேல் சமூகத்தை சேர்ந்த மாணவர் அந்த கல்லூரியில் அந்த விசாரணையின் போது சொல்லியிருக்கிறாப்புல. அது பின்னாடி உங்களுக்கு வரும், நான் சொல்கிறேன். போலீஸ் டிபார்ட்மெண்ட் கேக்குறாங்க இந்த பசங்க டீடைல்ஸ் கொடுங்க. இல்ல சார், இல்ல சார் அவங்க தாக்குனாங்க, நான் வரல சார். போலீஸ் இந்த மாணவர்களுடைய பெயரை சொல்லி அவனுடைய டீடைல் கொடுங்கன்னு கேட்டாங்க, அப்படி கொடுக்குறாங்க. இவங்க இந்த மாணவர்களுடைய பெயரை கொடுத்து இவங்க எங்க உங்க கல்லூரியில படிக்கிறாங்களா அவங்க பத்தின டீடைல் கொடுங்கன்னு கேட்டாங்க சார். அதனாலதான் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம சொன்ன மேட்டருக்கு இவங்க வந்துட்டாங்க. அந்த அமுதன் படுகொலை செய்யப்பட்ட பட்டேல் சமூகத்தை சார்ந்த அமுதன் அந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட நபர்களுடைய லிஸ்ட்டை போலீஸ் இவங்கக்கிட்ட கொடுத்தோடனே அந்த லிஸ்ட்டை வாங்கிக்கிட்டு யார் யார் அப்படிங்கிற தகவல்களை அவங்கள பற்றின காலேஜில் இருக்கிற தகவல்களை நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கேள்வினாக்கா நீங்கள் எப்படி கரெக்டாக அந்த 15 பேரை கொடுத்தீங்கன்னு கேட்குறாங்க. நீங்களா அப்படி கொடுத்தீங்க, அப்போ உங்களுக்கு தெரியுமா ஏற்கனவே அப்படிங்கிற கொஸ்டின் தான் எழுப்புறாங்க. இல்லை நாங்களாக கொடுக்கல, அவங்க போலீஸ் தரப்புலேருந்தோ இந்த சம்மந்தப்பட்ட இந்த நபர்கள் 10க்கும் மேற்பட்ட நபருடைய பெயர்களை சொல்லி இவங்க என்னென்ன படிக்கிறாங்க என்ன லிஸ்ட்டு கேட்டாங்க. அவங்க கொடுத்த அந்த பெயர்களுக்குள்ள விலாசங்கள் தகவலை மட்டும் தான் நாங்கள் ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதை குறித்து நம்ம அண்ணன் எவிடன்ஸ் கதிர் அவர்கள் அவங்க பெற்றோரோட உட்காந்து இதை குறித்து ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருங்கிறத கேட்போம். அப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்த 4 பேர் கொண்ட குழு, இவங்க 2 விசாரணை பண்ண குழு, இங்கே கஞ்சா விற்கப்படுதுன்னு தெரியுது, யார் வந்து விற்கிறா, எப்படி கைமாறுது, எனக்கு விவரத்தை சொல்லு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அமுதன் எல்லாத்தையும் சொல்லியிருக்காப்ல, பெயரோட சொல்லியிருக்காப்ல, பெயர் பட்டியலோட எப்படி கஞ்சா உள்ள கல்லூரிக்கு வருது, எப்படி விற்கப்படுது, யார் யாரெல்லாம் வாங்குறா என்ற விவரத்தை சொல்லியிருக்கிறாப்ல. சொல்லி முடிந்த உடனே தாயார் சுமதி அவர்கள் மகனை வந்து திட்டிருக்காங்க. எதுக்கு நீ சொல்ற, இதனால வந்து உனக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்துனா என்ன ஆயிருக்கு அப்படின்ற விவரத்தை சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த சமையல்காரரை தாக்கின அந்த விசாரணை கமிட்டியில் எப்போ இந்த மாதிரி நீ சொல்கிற என்ன பிரச்சனைனா இந்த மாதிரி போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லும்போது தான் இதெல்லாம் சொல்கிறேன். ஓகே, அப்போ அந்த லிஸ்ட்டை என்கிட்ட கொடுன்னு சொல்லி அந்த நிர்வாகம் கேட்டிருக்கு. அந்த நிர்வாகத்துக்கிட்ட யாராருங்கிற பெயர் பட்டியல் முதற்கொண்டு அந்த போதைப் பொருள் யாருக்கிட்டேருந்து யாரிடமாக உள்ளே வருது, உள்ளே யார்கிட்ட போகுது, எப்படி புழங்குது, எப்படி அது பரவுது, யார் அதை வாங்குறாங்க, யார் அதை உபயோகப்படுத்துகிறாங்க, அது யாரும் அடிக்டாக இருக்காங்க, ஃபுல் விவரத்தை சொல்லிவிட்டு எல்லாரும் பெயர் லிஸ்ட்டையும் கொடுத்துருக்காப்புல. அப்போ இதை நீங்கள் ப்ரெஸ் மீட்டில் சொல்லணுமா இல்லையா? ஏன்னாக்கா அவன் அடித்து படுகொலை செய்யப்பட்டது அமுதன்கிற பட்டேல் சமூகமானவன் அடித்து படுகொலை செய்யப்பட்டது காரணம் கோஷ்டி மோதல்னு ஒன்று போயிட்டுருக்கு உள்ள.
இன்னொருத்தர் வந்து என்ன சொல்றாருனாக்கா, இல்லை இது ஜூனியர் சீனியர் சண்டைன்னு சொல்றாப்புல. ஆனால் உண்மையான தகவல் என்னென்னு ஆய்வு செஞ்சவங்க, களத்தில் நின்று சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, போதைப் பொருள் பயன்படுத்துகிறவங்க அல்லது விற்பனை செய்கிறவங்க அவங்கள பற்றி புகாரை வந்து அமுதன் வெளியில் சொன்னாப்புல, போலீஸ்கிட்ட சொன்னாப்புல, நிர்வாகத்திட்ட சொன்னாப்புல. அதனால் வெறுப்படைஞ்ச அந்த போதைப்பொருள் கும்பல் வந்து காலேஜுக்குள்ளேயே இருக்கிற அந்த போதைப்பொருள் கும்பல் அமுதனை டார்கெட் பண்ணி கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த போதைப்பொருள் சம்பந்தமான விஷயத்த அந்த கமிட்டிக்கிட்ட சொல்லியிருக்காங்கன்றது முக்கியமான பாயிண்ட் இல்லை. அப்போ அந்த கமிட்டி உட்காந்து ப்ரெஸ் மீட் பண்ணும்பொழுது சொல்லணுமா இல்லையா அந்த காலேஜில் உள்ள நிர்வாகம்? அந்த நிர்வாகம் இந்த விஷயத்தை ஏன் குறிப்பிட்டு மறைக்கணும்? ஏன்னாக்கா இதை சொன்னாக்கா ரிவீல் ஆகிடும். அப்போ போதைப் பொருள் கல்லூரிக்குள்ளே புழக்கமாக இருக்குது, நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க, அடிக்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிறது வெளியில் தெரிஞ்சு போயிடும். அப்போ இந்த படுகொலைக்கு காரணமும் அந்த போதைப்பொருள் சம்பந்தமான விஷயத்தை அமுதன் வெளில சொன்னதான் காரணம் அப்படிங்கிறது வெளில தெரிஞ்சு போடும். அப்போ இதையெல்லாம் தடுக்க வேண்டிய கல்லூரி நிர்வாகம் எந்த கோழிக்கு மயிரை பிடிங்கிட்டு இருந்துச்சு, எந்த கோயிலுக்கு இறக பிடிக்கிட்டு இருந்துச்சுன்னு மக்கள் கேள்வி கேட்பாங்களே. அப்புறம் எப்படி நம்பி கொண்டாந்து மக்கள் தங்களுடைய பிள்ளைகளை இந்த காலேஜில் சேர்ப்பாங்க? ஃபீஸ் வாங்குறீங்கல்ல, 1 லட்சம் 1.5 லட்சம், ஹாஸ்டலுக்கு 1 லட்சம், அதுக்கு மயிறு இதுக்கு மட்டன்னு சொல்லி ஃபீஸ் வாங்குறீங்கல்ல. அப்போ அந்த பிள்ளைகளுடைய பாதுகாப்பில் நீங்கள் கவனம் செலுத்தணுமா இல்லையா? அப்போ உள்ள போதைப் பொருள் வருது, புழக்கமாக இருக்குது அப்படின்னு ஒருத்தன் வந்து சொல்கிறான், யார் என்ன லிஸ்ட்டோட கொடுக்குறானாக்கா அவனுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கணும் முதல்ல. அப்புறம் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். இல்லை அதையும் தாண்டி கைமீறி ஒரு சம்பவம் நடந்துச்சுனாக்கா அந்த உண்மையை நீங்கள் வெளி சொல்லணும்ல. அப்போ உண்மையை சொல்லாமல் மறைக்க பார்க்குறீங்கனாக்கா இதே மாதிரி நாளைக்கு இன்னும் சில மாணவர்கள் நடக்கும் பொழுது நீங்கள் உண்மையை மறைப்பீங்க. படுகொலை செய்யப்பட்ட அந்த மாணவனையே திரும்ப தோண்டி எடுத்து நீங்கள் படுகொலை செய்வீங்க. அவன் வந்து கோஷ்டி மோதல், அவன் வந்து ஒரு வன்முறையாளன், அவன் அடிதடி பண்ணுறவன், அவன் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவன், அவன் வந்து ஒரு மோசமானவன், அல்லது பெண்கள் விஷயத்தில் ரொம்ப வீக்கானவன், அல்லது கூட படிக்கிற பொண்ணை கையை பிடிச்சி இழுத்து விட்டான், இந்த பாருங்க ஒரு லெட்டர் எழுதியிருக்கான் பாருங்க, இந்த பாருங்க நான் மிஸ் அவனுக்கு என்னையே தப்பு தப்பாக படம் வந்திருக்கான் பாருங்க, எனக்கே தப்பு தப்பாக மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான் பாருங்கன்னு அது செத்து போன மாணவனே திரும்ப எடுத்து போட்டு நீங்கள் குத்தி கிழிச்சு அவனை திரும்ப கொல்லுவீங்க. அதனே பண்ணியிருக்கீங்க. இப்போ அமுதன் போதைப் பொருளுக்கு எதிராக அவன் நிர்வாகத்துக்கிட்ட சொல்கிறான், போலீஸ்கிட்ட சொல்கிறான், அதுக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்கான். அப்போ உங்ககிட்ட போதைப் பொருளுக்கு எதிராக அந்த பட்டியலை எங்ககிட்ட கொடுத்தாங்கன்றதை நீங்கள் சொல்லணுமா இல்லையா? அப்போ திரும்ப படுகொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறம் யார் யார் அப்படிங்கிறத போலீஸ் வந்து ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த படுகொலை செஞ்சதில் எங்கேயும் சிசிடிவி ஃபுட்டேஜஸ் அதெல்லாம் வச்சு, அப்புறம் அந்த கூடவே இருந்த ஒரு மாணவன் அவன் தான் வந்து அந்த படுகொலையே பார்த்துருக்கான், அவன் போயிட்டு தான் வாக்குமூலம் கொடுத்துருக்கான் யார் யார் என்னென்னங்கிறத. அப்போ அந்த லிஸ்ட்டை பேர் வாங்கிட்டு போலீஸ் வந்து இங்கே வந்து கேட்டிருக்கு, காலேஜில் அந்த லிஸ்ட்டு கொடுத்து அவங்களோட தகவலை கேட்டிருக்கு. அப்போ ஏற்கனவே இந்த படுகொலை செய்யப்பட்ட அமுதன் ஒரு லிஸ்ட்டு கொடுத்தான்ல, போதைப் பொருள் சம்பந்தமான ஒரு லிஸ்ட்டு, ஒரு மாணவர்களுடைய லிஸ்ட்டு கொடுத்தான்ல, அப்போ அதுவும் இதுவும் மேட்ச் ஆகுதா இல்லையா? அப்போ இதில் உள்ள சில பேரில் அதில் இருக்குன்னாக்கா அப்போ கண்டிப்பாக போதைப் பொருள் சம்பந்தமாக வெளியில் சொன்னதான் காரணங்கிறது ரொம்ப ஈஸியாக இந்த கேஸ் முடிய வேண்டிய கேஸ் தானது. அப்போ இது சம்பந்தமாக அந்த பேரை என்கிட்ட கொடுத்தாங்க போலீஸு, ஏற்கனவே அமுதன் கொடுத்த பேரோட அது மேட்ச் ஆனிச்சுங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் மறைச்சிட்டீங்க. என்னக்கா அவன் சொன்னான் அப்படிங்கிறதே நீங்கள் மறைச்சிட்டீங்க. போதைப் பொருளுக்கு எதிராக அவன் வந்து எங்கள்கிட்ட சொன்னான் அப்படிங்கிறதே நீங்கள் மறைச்சிட்டீங்க. அப்போ அந்த லிஸ்ட்டு கொடுத்து நீங்கள் மறைக்கிறீங்க. அப்போ முழுக்க நிர்வாகம் வேற சில விஷயங்களையும் மறைக்குதாங்கிறது நம்மளுடைய கேள்வி. இந்த புகார்தாரக்கூடிய ஸ்டீமன் 2 பேரும் சேர்ந்து வரும்போது அந்த கும்பல் வந்து இந்த தாக்குதலை நடத்திருக்கு. கல்லூரி வளாகத்துக்குள்ள பைக்கில் வச்சு ஏத்த வந்து அவனை தாக்கி ஏற்கனவே அவனுடைய காலில் வந்து ராடு கட்டப்பட்டிருக்கு. இதில் இந்த கூட இருந்த மாணவன் ஃப்ரெண்டு ஸ்டீமன் அவனும் அமுதனும் தான் போயிருக்காங்க. அப்போ அந்த கல்லூரி வளாகத்துக்குள்ளே வந்து அந்த 20 பேர் மோட்டர் சைக்கிளில் வந்து அவனை அடிச்சுட்டு அவன் ஸ்டீமன் அப்போ தான் அடி வலி தாங்க முடியாமல் ஓடுறான். அதுக்கப்புறம் அமுதனை மட்டும் பைக்கில் தூக்கி வச்சுட்டு கொண்டு போகிறாங்க. ஏன் அமுதனை மட்டும் அவங்க 20 பேர் வந்திருக்காங்க, அப்போ ஸ்டீமனையும் தூக்கி வச்சு அந்த பைக்கில் கொண்டு போயிருக்கணும்ல. ஏன் ஸ்டீமனை மட்டும் அவங்க அடித்து விரட்டி விட்டுட்டு அமுதனை மட்டும் எக்ஸாக்டாக தூக்கி உட்கார வச்சுட்டு போகிறதுக்கு என்ன ரீசன்? ஏன்னா அமுதனுடைய ஃப்ரெண்டு ஸ்டீமனு, அமுதன் அடிக்கும் பொழுது ஸ்டீஃபன் மறப்பா அல்லது தடுக்கிறது ஏதோ முயற்சி பண்ணியிருப்பான்ல, அவனை மட்டும் அடித்து விரட்டி விடுறதுக்கு என்ன ரீசன்? அப்போ போதைப் பொருளுக்கு எதிராக அமுதன் மட்டும்தான் கொண்டு போய் ரிப்போர்ட் கொடுத்துருக்கான். அப்போ அவங்களோட டார்கெட் யாருனாக்கா அமுதன். ரிப்போர்ட் கொடுத்து அவனை மட்டும்தான் போட்டு தரணுங்கிறது அவங்களுடைய டார்கெட்டு. அதுவும் கல்லூரி வளாகத்துக்குள்ளே வந்து அடிச்சுட்டு போயிருக்கான். என்ன செக்யூரிட்டி மயிரை வச்சிருக்கு நீ காலேஜுக்குள்ளே? கல்லூரி வளாகத்துக்குள்ளேன்னு அவர் சொல்கிறாரு. அப்போ அவர் சொன்னது பொய்னாக்கா மறுத்து பேசுங்க. கல்லூரி வளாகம் இல்லை, பொய் சொல்கிறாருன்னு சொல்லுங்கள். சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்தாக்கா எவிடன்ஸ் கதிர் பொய் சொல்கிறாரா, இந்துஸ்தான் காலேஜ் பொய் சொல்லுதாங்கிறது தெரிய போகுது. காலேஜ் வளாகத்துக்குள்ளே ஒரு கல்லூரி மாணவரை 20 பேர் கொண்ட கும்பல் வந்து அடித்து தூக்கிட்டு போய் அடித்து கொலை பண்ணியிருக்காங்கனாக்கா அதுக்கு கல்லூரி நிர்வாகம் பொறுப்பேற்றுக்கணுமா வேண்டாமா? அவன் கல்லூரி வளாகத்துக்குள்ளே இருக்காங்க, ஏன் செக்யூரிட்டிஸ் போட மாட்டிங்களா? சம்பளம் கொடுக்கணும், அதனால் போட மாட்டீங்க. இல்லைனா எவனா 8,000 ரூபா 10,000 சம்பளம் வரான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு எவனா அடிமாட்டு ரேஞ்சுக்கு கொண்டு வந்து வைக்கிறதுக்கு வெயிட் பண்ணுவீங்க.
ஏன் ஒரு ஸ்கூல்லையே அத்தனை செக்யூரிட்டிஸ் போட்டு வச்சுருக்காங்க, ஒரு டிப்ளமோ காலேஜில் அவ்வளோ செக்யூரிட்டிஸ் போட்டு வச்சுருக்காங்க, ஒரு காலேஜ் நடத்துகிற இந்துஸ்தான் காலேஜ்னு காலேஜ் நடத்திட்டு இருக்கு நீ. அப்போ காலேஜில் இப்போ அடித்து தூக்கிட்டு போயிருக்காங்கனாக்கா நீ செக்யூரிட்டிஸ் எதுவும் இல்லை, சர்வேலன்ஸ் இல்லை, இப்போ பாதுகாப்பு நடவடிக்கை எதுவுமே இல்லையாங்க. அப்போ யார் வேணாலும் உள்ளே பூந்து எது வேணாலும் பண்ணலாம், ஹாஸ்டல்லையோ கல்லூரி வளாகத்துலையோ பூந்து யாரை வேணாலும் எது வேணாலும் பண்ணலாமா? அப்படி ஒரு கல்லூரியில் என்ன மயிருக்கு என் குழந்தைய நான் படிக்க வைப்பேன்னு நான் கேட்குறேன். ஒரு பாதுகாப்பு மயிர் நடவடிக்கை இல்லை, செக்யூரிட்டிஸ் இல்லை, சர்வேலன்ஸ் இல்லை, ஒரு இளவு மயிரும் இல்லைனாக்கா அது காலேஜே இல்லைங்கிறேன். நான் பேசாமல் இழுத்து மூடிட்டு கிளம்புன்றேன். நான் காலை 11 மணிக்கு உயிர் போடுச்சுன்னு இவங்க 2 பேரும் சொல்றாங்க. இப்போ போலீஸ் தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, காலையில ஒரு 5 மணிக்கு அங்க 2 தரப்பினரிடையே வந்து ஒரு மோதல் இருந்துச்சு. அதாவது என்னன்னா, இவங்க தரப்புல அமுதன் தரப்புல வந்து இருக்க ஒரு 5 பசங்க வந்து அவங்களோட போனை யாரோ ஒருத்தன் திருடிட்டதாகவும் இந்த பசங்க தட்டி கேட்டதாகவும் சொல்லப்படுது. என்னோட கேள்வி என்னன்னாக்க, 5 பேர் போயிருக்காங்க, அது 4 பேரை விட்டுட்டு இவனை மட்டும் ஏன் தூக்கிட்டு போய் அடிக்கணும்? இது ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? அடிப்படை. ஏன்னா இந்த தம்பி அடிக்கல, தாக்குதல் இல்லை, இவனுடைய இன்வெஸ்டிகேஷன்ல போகும்போது ஈவன் வன்முறையை செய்யல. எல்லாரும் எங்க போய் களத்துல போய் பாக்குறோம், அவன் மேல எந்த கேஸும் கிடையாது, அவன் அந்த மாதிரி பையனே கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்ப அங்க உள்ள எல்லாத்தையும் விசாரிச்சதுல அமுதன் ஹிஸ்டரி ஷீட்டர் கிடையாது, அவன் இந்த மாதிரி நடவடிக்கையில் இறங்கக்கூடிய நபர் கிடையாது, அவனுடைய போதைப் பொருள் பழக்கமோ அல்லது மோசமான ஆக்டிவிட்டியோ அப்படி ஒரு பையனே கிடையாது. அப்போ எதுவுமே இல்லாத ஒரு பையனை இப்போ அதான் நம்ம கேட்டோம்ல, ஸ்டீமனை இவனும் வரும்பொழுது அமுதனும் வரும்பொழுது ஸ்டீமனை விட்டுட்டு இவனை மட்டும் இதுக்கு எக்ஸாக்டாக தூக்கிட்டு வரணும். அப்போ இல்லை போலீஸ் என்ன நேரேஷன் சொல்கிறாங்கன்னா, இந்த அமுதனுடைய சேர்ந்து ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸு அவருடைய ஃபோனை வந்து இந்த டீமில் உள்ளவங்க எடுத்துட்டான், அதை இவங்க தட்டி கேட்க போகிறாங்க, அங்கே தான் இந்த படுகொலை நடந்துருச்சு அப்படின்னு ஒரு இப்படி ஒரு நேரேஷன், இப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளே போலீஸ் நேரேஷன். இது கருமம். ஆனால் இந்த விஷயத்தில் அவர் மாணவருக்குள்ள ஏற்பட்ட தகராறு, அவர் வந்து அவங்க கல்லூரி நிர்வாகம் வந்து அந்த சம்மந்தப்பட்ட மாணவரை பரீட்சை எழுதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. அவர் நண்பர் வீட்டில் இருந்திருக்காரு, அவருக்குள்ள ஏற்பட்ட தகராறு, ஏன்னா அது சீனியர் ஜூனியர் தகராறு இருந்திருக்கு, அதன் மூலியமாக தாக்கப்பட்டிருக்கார். இப்போ தாவேகா கட்சியினுடைய அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் என்ன சொல்கிறாருனாக்கா, இது ஒரு ஜூனியர் சீனியர் பிரச்சனை, அந்த ஜூனியர் சீனியர் தகராறில் நடந்த ஒரு படுகொலை இது, அப்போ இது ஒரு கும்பல் படுகொலை இது அல்லது ஒரு கோஷ்டி மோதல் அப்படிங்கிறத சொல்கிறாப்புல. சரி, இப்போ ஒரு சீனியருக்கும் ஜூனியருக்கும் நடந்தது அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ சீனியர் ஜூனியர்னாக்கா இவனை விட சீனியராக இருக்கக்கூடியவங்களே கலாய்ஸ்டாப்ல, அதுக்காக சீனியர்ஸ் கோவப்பட்டு இவனை தூக்கிட்டு போய் அடிக்கும் பொழுது படுகொலை நடந்துருச்சுன்னு ஏற்கனவே சொல்கிறாங்கன்னு சில இந்த தாவேகாவை சார்ந்த தற்கொலைகள் பேசிட்டு இருக்குல்ல, அதை தான் இந்த மூத்த அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமாரும் பேசிட்டு இருக்காரு. இதை விட்டு நம்ம அண்ணன் எவிடன்ஸ் கதிர் அங்கே போய் விசாரிச்சல அவர் என்ன தகவல் சொல்றாருங்கிறத இப்போ நம்ம கேட்போம். இந்த 20 பேரும் இருக்காங்களே, இப்போ அதில் என்ன சொல்றாங்கன்னா, சீனியர் அடிச்சிருக்காங்க. சீனியர் சொல்ற அதுல பல பேருக்கு வயசு 17, இவர்கள் சீனியர் அடிச்சதாக விளக்கம் கொடுக்குறாரு பாருங்க இப்போ போலீஸ் தரப்புல இருந்து. அப்போ 17 வயசு பையன் உள்ள வந்து அடிச்சிருக்காங்க, அவன் சீனியரா? இவனுக்கு 19 வயசு இவனுக்கு. ஸோ அதில் அந்த சீனியர்னு சொல்கிறாங்களா, இல்லை அடித்ததில் பல பேருக்கு வயசு 17னாக்கா ஒன்று 12th படிச்சுட்டு இருப்பான், அல்லது 12th முடிச்சிருப்பான், அல்லது ஃபஸ்ட் இயர் சேர்ந்துருப்பான். அமுதன் 3rd இயர், அமுதன் தான் அதில் சீனியர். அப்போ அடித்ததில் மிக்ஸ்டாக எல்லாருமே இருக்காங்க, 22 வயசு பையனும் இருக்கான், 20 வயசு பையனும் இருக்கான், அதில் 17 வயசு பையனும் இருக்கான். அப்போ இது சீனியர் ஜூனியர் பிரச்சனை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அப்போ போதை கலாச்சாரத்தை இது யாரெல்லாம் போதையை பயன்படுத்துகிறா, விற்கிறா, போகிறாங்க வர்றாங்க அப்படிங்கிற தகவலை அவர் உள்ள கமிட்டிக்கிட்டையும் சொல்லியிருக்கிறாரு. அது இல்லாமல் வெளியில் போலீஸ்ட்டையும் தகவல் கொடுத்துருக்காரு. அப்போ போலீஸ்ட்டு கொடுத்த தகவல் யார் மேலே குற்றத்தை சுமத்தினாப்லையா அவங்ககிட்டயே இவன் தான் அவன் மேலே குற்றச்சாட்டு சுமத்திருக்கான் போதைப் பொருள் சம்மந்தமாகனா எப்படி அந்த நபர்களுக்கு அமுதன் தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கிற தகவல் எப்படி போச்சு? அப்போ போலீஸ் கொடுக்காம தகவல் எப்படி அங்கே போகும்? இதில் நேரடியாக களத்தில் நின்ன ட்ரைப்ஸ் சேனலு நம்ம 2 பேர் அரவிந்தும் இவரும் போயிருக்காங்க, சதீஷும் போயிருக்காங்க. நான் ஃபோன் பண்ணி பேசினேன், ட்ரைப்ஸில் வீடியோ போட்டிருக்காங்க, முடிஞ்சால் பாருங்கள். நான் இன்னும் இந்த வீடியோ பார்க்கல. நான் ஃபோன் பண்ணி பேசினதில் அவங்க கொடுத்த தகவல் என்னென்னா, இதை குறித்து பொதுமக்கள் பேச அச்சப்படுறாங்க, ஆனால் தனிப்பட்ட முறையில் கேமராவை இல்லாமல் ஆஃப் பண்ணிட்டு கேட்டோம்னாக்கா, ஆமாம் இது போதைப் பொருள் சம்பந்தமான படுகொலை தான், இங்கே போதைப் பொருள் அதிகமாக நடமாடுது, யார் விற்கிறாங்கன்றத நான் அவங்ககிட்ட கேமரா முன்னாடி சொன்னேன்னாக்கா நாளைக்கு என் வீட்டுக்குள்ளே போகுது 4 பேர் அனுப்பி வெட்டிடுவாங்க. அப்போ வெட்டவங்க மேலே நம்ம கம்ப்ளைண்ட் தர முடியும், யார் அனுப்புனாங்களோ அவங்க மேலே நம்ம கம்ப்ளைண்ட் தர முடியாது. இது ஈஸியாக 17 வயசு பசங்க 18 வயசு பசங்க 4 பேரை வீட்டுக்குள்ளே விட்டு வெட்ட விட்டுருவாங்க. இப்படி இந்த சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்றுட்டு இருக்கு. அல்லது தாக்குதல் பண்ணுறது, அல்லது வீட்டில் உள்ள பெண்கள் மீது ஏதாவது பாலியல் ரீதியான தாக்குதல் பண்ணுறது, இந்த மாதிரி இந்த கும்பல் வந்து அடிக்கடி பண்ணிக்கிட்டு இருக்கு. இதை பற்றி பொது வழியில் பேசுகிறதுக்கு எங்களுக்கு அச்சமாக இருக்குது, போதைப் பொருள் அதிகமாக இங்கே நடமாட்டம் இருக்குது அப்படிங்கிறத
பொதுமக்கள் நிறைய பேர் அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க, யாருமே பேசுறதுக்கே வரமாட்டேங்க, எல்லாருமே பயப்படுறாங்கன்றத சொல்றாங்க அவங்க. அப்போ அந்த அளவுக்கு அங்கே ஒரு போதை மாஃபியா, ஒரு கஞ்சா மாஃபியா, ஒரு அபீன் மாஃபியா, ஒரு போதை மாஃபியா கோயம்புத்தூரை சுற்றி அங்கே நடந்துகிட்டு இருக்கு. அதில் அந்த மாணவர்கள் தெரியாமல் போய் இந்த போதை கலாச்சாரத்துக்கு, ஏன்னாக்கா நீங்கள் ஒரு காலேஜ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னாக்கா ஒரு 1000-2000 பேர் படிக்கிறான்னு வைங்க, அப்போ 2000 கன்சியூமராக பார்ப்பாங்க அவங்க. இப்போ இந்த காலேஜை மட்டும் பிடிச்சிட்டோம்னாக்கா, ஒரு 4 பேரை பிடிச்சி இந்த பொட்டலத்தை உள்ள அனுப்பிச்சிட்டோம்னாக்கா, அவன் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி அப்போ 2000 பேருனாக்கா அதில் ஒரு 500 பேர் நமக்கு வந்தாலும் போதும். 500 பேருக்கு பொட்டலம் சப்ளைனாக்கா டெய்லி 500 பேருக்கு பொட்டலம் சப்ளை. அப்போ ஒரு மாதம், ஒரு வருஷம் டெய்லி நீங்கள் 500 பொட்டலத்தை உள்ள அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. 4 காலேஜை பிடிச்சோம்னாக்கா முடிஞ்சு போச்சு. அப்போ ஒரு 4 பேரை பிடிச்சி 4 காலேஜை பிடிச்சோம்னாக்கா ஓவர், நல்ல பிஸ்னஸ்ஸு. மாதம் பல லட்சங்களில் கோடிகளில் சம்பாதிக்கலாம். அப்படியான ஒரு பெரிய போதை மாஃபியா வந்து அங்கே செயல்பட்டு இருக்கு. இதே மாதிரி தான் அங்கே உள்ள ஒரு இந்த மலமுழுங்கி மகாதேவன் ஒருத்தன் உட்காந்துருப்பான். நைட்டு முழுக்க போதையை போட்டு டான்ஸ் ஆடுறன்னு சொல்லிட்டு போட்டு கொலையாக கொண்டு எடுப்பான். இந்த நடிகைகள்லாம் கூப்பிட்டு வச்சு இதே மாதிரி நைட்டு முழுக்க டான்ஸ் ஆடிருப்பான். நீங்கள் அதோட சேர்த்து தான் இந்த போதை கலாச்சாரத்தை செய்யணும். அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த போதை கலாச்சாரம் என்ன, எங்கேருந்து வருது, அப்போ இந்த மாஃபியாவுடைய கனெக்ஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். அப்போ இந்த போதை கலாச்சாரத்தில் பாதிக்கப்பட்ட, படுகொலை செய்யப்பட்ட, அதாவது போதை கலாச்சாரம் பற்றி வெளில சொன்னதுனால படுகொலை செய்யப்பட்ட அமுதன், அதை பற்றி 2 பேர் இப்போ கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் நம்ம பல விஷயங்களை பார்த்தோம். இன்னும் பல உண்மைகள் இதில் வெளியில் வராமல் இருக்குது. இதுக்கு குரல் கொடுக்க வேண்டிய நபர்கள் விவிலியத்தை மேற்கோள் காமிச்சு சட்டமன்றத்தில் பேசிட்டு இருக்காங்களே தவிர, அம்பேத்கரையே பெரியாரையே மேற்கோள் காமிச்சு அமுதனுக்கு நீதி கேட்பாங்கன்னு பார்த்தா விவிலியத்தை மேற்கோள் காமிச்சு சிஎம்ஐ துதிபாடு கொண்டிருக்கிறார்கள். வாழ்க அவர்களுடைய கொள்கைகள், அவங்க வளரட்டும். அதுக்காக நாம் அமைதியாக இருக்க முடியாது. இங்கே பாதிக்கப்பட்ட, படுகொலை செய்யப்பட்ட பட்டியல் சமூகத்தை சார்ந்த அமுதன் என்கிற மாணவனுக்கு நீதி கிடைக்கும் வரை நம்முடைய கை ஓங்கி இருக்க வேண்டும், நம்முடைய குரலும் ஓங்கி இருக்க வேண்டும்.